ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க. இப்போ நம்ம போன வீடியோவில் நான் பாண்டு வாங்கி வச்சுருந்து அதில் டேபிள் ரோஸ்லாம் நட்டு வச்சுன்னு சொன்னேங்க. அதில் வளர்ந்த செடியை வீடியோ போட்டதுனால எனக்கு ஒரு 2-3 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நான் செடி பறிக்க வந்திருக்கேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இது வந்து டேபிள் ரோஸில் வந்து ரெட் கலர் இருக்குங்க. நான் வந்து ரெட்டில் வந்து ஃப்ளவர் இருக்கிறத தான் நான் பறிக்கிறேன். ஏன்னு கேட்டால் சிலர் வந்து எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்களேன், சூப்பராக இவ்வளோ நீட்டு இருக்குது. இது ஃப்ளவரோடு இருக்குது. ஒரு கிளை இது ஒன்று அப்படியே எடுத்து நீங்கள் நட்டு வச்சிங்கனாவே உங்களுக்கு சூப்பராக இந்த பூ வந்துடுங்க. இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்றதுக்காக ஒரு 2-3 கிளைய வைக்கிறேன். இங்கே பாருங்கள், மடி கடவுள், இங்கே பாருங்களேன், இதோ சூப்பராக ரெட் கலர் பறிச்சிட்டோமா. இப்போதும் இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுலேயே இவ்வளோ கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். அதை பாருங்கள், ஒரே தண்டு தான் ஸ்டெம். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கிளை இருக்குது இந்த ஒரே ஒரு ஸ்டெம்மில். இது இந்த ஒரு கொத்து, இது ரெண்டுமே நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி இருந்தாவே போதுங்க. ஒரு கொத்து எடுத்து அப்படியே ஒரு பாட்டு சின்ன பிளாக் கலரில் விற்கும் இல்லைங்களா, பிளாஸ்டிக் டப்பா, அதில் வாங்கி நீங்கள் எருமண்ணை கொட்டி வச்சு இதை நட்டுட்டு கொஞ்சம் நிழலில் வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா இது சூப்பராக பிக்கப் ஆகி பூக்கள் வந்துடும். இப்போ ரெட்டு நம்ம பறிச்சு வச்சு இதில் ஆரஞ்சு இருக்குது. எல்லாமே பெருசு பெருசாக இருக்கிறதுனால எனக்கும் சந்தோஷம் தாங்கலை. அது பாருங்க, ஆரஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ பெரிய கிளைகள் வர்றதே பெரிய சாதனை தான். பாரு, ஒரே இதில் 3 இருக்குது. தெரியுதா எவ்வளோ குண்ணீர்? எப்படி நிமிந்து கஷ்டப்படாத. இதுலேயும் நிறைய கிளைகள் இருக்குது. ஆகையனால நான் அப்படி அப்படியே பறிக்கிறது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டால் நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தேடி தேடி கண்டுபிடிக்கணுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ எப்படி நம்ம அனுப்புறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு. இந்த பாருங்க, இப்போ வாங்குறவங்களுக்கு செம லக்கு. இவ்வளோ பெரிய கிளைகள் வர்றதே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டால் வெயில் இருந்ததுனால அப்படியே வளராமல் சுண்டி போச்சு. இப்போ மழை வெயில் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால செடிகளோட வீரியம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ரெட்டு பறிச்சாச்சு, ஆரஞ்சு பறிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பீச் கலரு, நம்மளுக்கு கலர் தெரியணுன்றதுக்காக எல்லாமே நான் ஃப்ளவரோட தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இங்கே பீச் கலரும் பறிச்சிட்டோம். இப்போ 2 கலர், இது ஒரு 3 கலர் ஆயிருக்குங்களா. இந்த போர்ட்லேக்க நம்ம இந்த 8 கலர் முடிஞ்சிட்ட பிறகு பறிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஆகியனால தான். இங்கே பாருங்கள், இதில் வந்து இது என்ன கலரு, லைட் ஆரஞ்சு கலர், பிங்க்கு கிடையாது. இது மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால பிங்க்கு மாதிரி தருது. இது லைட் ஆரஞ்சு கலரு. அப்படியே வாங்க, நம்ம நிறைய இருக்கிற இடத்துல நம்ம பறிக்க போனோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஆகியனால தான் நான் இந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். இங்கே பாருங்க, அப்படியே பாருங்களேன், முன்ன கொஞ்சம் கம்மியாக இருந்தது இல்லைங்களா. இப்போ நான் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிறதுனால எல்லாமே நான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லோவாக நம்ம இப்போ பறிக்கிறது இந்த கலர் தான் பறிக்கிறோம் இல்லைங்களா. இந்த கலர் தான் பறிக்கிறேன். அதனால இது கொஞ்சம் அதிகமாக வளர்ந்ததுனால கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். மொத்தமாக இருக்கிறதுனால தெரியாது சிலருக்கு. இங்கே பாருங்கள், இதில் 2 கலர் இருக்கிறதுனால நான் இந்த கலர் பறிக்கிறேன். இந்த பாருங்கள், லைட் ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எடு அப்படியே. இங்கே பாருங்கள், லைட் ஆரஞ்சு கலரு. இது இப்போ வந்து நம்ம பீச் கலர், டார்க் ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, ரெட்டு 4 கலர் பறிச்சிருக்கோம். இப்போ வந்து எல்லோ கலர், எல்லோ இருக்குது இல்லைங்களா. நம்ம இதிலே பறிச்சிக்கலாம். மேலே ஏறி இறங்க முடியாதுன்றதுனால நான் எல்லோ ஃப்ளவர் இருக்கிறதா பார்த்து தான் பறிக்கிறேன். எல்லோ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே சந்தோஷம் தாங்கலை, எனக்கே தாங்கலை. இதை பார்த்தாவே சோறு வேணாம் போதுங்க, அது மாதிரி இருக்குதுங்க. இங்கே பாருங்க எல்லோ எவ்வளோ அழகாக இல்லை, சூப்பராக. இங்கே பாருங்க, எல்லோ ரொம்ப அழகாக இருக்குங்க. ரெட், எல்லா கலருமே அழகு தான். இப்போ நம்ம எத்தனை பறிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 கலர்.
5 6டா நிறைய பறிச்சுட்டு தெரியாத போட போகுது கலர். இப்போ 5 கலர் பறிச்சிட்டோமா. இப்போ வந்து டார்க் பிங்க் கலர் பறிக்க போகிறோம். ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டில் வந்து சாதா ரோஸு நம்ம இந்த ஹைப்ரிட் ரோஸ்லாம் வாங்கி வச்சோம்னா ஒரு ஒரு வாரம் வரும், ஒரு மாதம் வரும், 2 மாதம் வரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு காணாமல் போயிடுங்க. ஆகையினால தான் நான் இந்த டேபிள் ரோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரோஜாக்கள் எப்பவுமே இருக்கும் நம்ம வீட்டில். ஆகையினால தான் இந்த ஃப்ளவர்ஸ் வளர்க்குறேன். ஒரு ஆளுக்கு இவ்வளோ கொத்து. இது வந்து டார்க்கு பிங்க் கலர் பறிச்சாச்சு, பீச் கலர் பறிச்சாச்சு. இப்போ வந்து லைட்டு பிங்க் கலர் நம்ம பறிக்க போகிறோம். லைட் பிங்க் கலர் தான், அதுதான் பறிக்க போகிறேன். வேறு எங்கன்னா இருக்குதான்னு பார்த்தேன். இப்போ வந்து லைட் பிங்க் கலர். நான் இதில் பறிக்காமல் மேலே அன்னக்குடியில் இருக்குது, அதில் பறிக்கலான்னு பார்த்தேன். ஏறணுமே பார்க்குற மேலே, அப்புறமா ஒன்றை பார்த்துக்கலாம். இது மாதிரி வச்சதுனால, இது மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வைக்க மாட்டேன். இது வந்து என்ன கலர் தெரிலன்ட்டு வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா. அதனால நான் அதை வச்சுப்பேன். பூக்கள் இருக்கிறதா பார்த்து தான் உங்களுக்கு நான் அனுப்புவேன். பத்திரம் கீழே தள்ளி விட்டுருவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்தா சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட் பிங்க் கலர் இல்லைப்பா. இது இது இருந்தால் போதும் உங்களுக்கு. ரொம்ப வேணும். 20 ரூபா ஒரு டீ குடித்தாவே சரியாக போயிடும். இன்னும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதை வந்து நம்ம காலம் ஃபுல்லாக காப்பாற்றிக்கலாம். இது நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு 3 பேருக்கு அனுப்பணும். நான் டெய்லி ஒரு ஆளுக்கு தானங்க அனுப்ப போகிறேன் நான். ஐயோ, இது கலரு பூ இருக்குன்னு நினச்சி பறித்தேன். இது பூக்கள் இல்லை. இதுலேருந்து பறிச்சதுனால நம்ம இதிலே தான் வைக்கணும். வேறு எதுனா வச்சோம்னா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. தனித்தனி கலராக வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஆகியனால தான் நான் அது மாதிரி வச்சுருக்கேன். நம்ம நிறைய இருக்குதுன்னு ஒரே ஆளுக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு காணாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் அனுப்பி வச்சுருவேன். கண்டிப்பாக கம்மியாலாம் கொடுக்க மாட்டேன். இந்த கலருங்களை பார்க்க எனக்கு வாய் அடைச்சி போதுங்க. ஆகையினால தான் உங்களாண்ட பேச முடியல. அப்புறமா இப்போ நான் 7 கலரு 6 எத்தனை பறிச்சிருக்கேன். டார்க் பிங்க், லைட் பிங்க், லைட் ஆரஞ்சு, எல்லோ, பீச் கலரு, ரெட்டு, 7 கலர் பறிச்சிட்டேங்க. இப்போது ஒயிட்டு தான் நான் பறிக்கணும். இதோ ஒயிட்டு தான் கம்மியாக இருக்குது. அதுக்கு ஒரு பேஷன் வாங்கலை இன்னும். இன்றைக்கி போய் என் பையன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரோ. ஆகையினால இனிமேல் தான் நான் அதை பறித்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இங்கே பாருங்கள் ஒயிட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன். சாதாரணமாக ஒயிட்டு கூட இந்த கலர் வச்சா கூட அழகாக மேட்ச் ஆகுது. சூப்பராக ஒயிட்டு வந்து நிறைய பேர் எங்கே வேணாலும் கிடைக்குது, அது இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆகையினால நான் ஒயிட்டு ஒரு இருந்தாலும் அனுப்பி விட்றேன். இதுதான் எனக்கு வளர்ச்சி இல்லாத இருக்குது. இந்த உள்ளே இருக்கிற பீட்ரூட் கலர் பார்க்க போறியா? இப்போ 4 கத்தா மலிச்சிருக்கு. பார்க்கலாம் எடுத்துட்டியா? இங்கே பாருங்கள். இதில் வந்து இப்போ நம்ம 8 கலர் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லுமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே காட்டுறேன். என்கிட்ட இந்த கலர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறேங்க. இப்போ இந்த போர்ட்டுலேக்கால ஒயிட் பறிச்சிருக்கேன், பிங்க் கலர் பறிச்சிருக்கேன். இன்னும் வந்து இது இருக்குது பாருங்களேன், எல்லோ கலரு. பாரு கண்ணாடி அப்படி போச்சு ஒஞ்சிச்சா. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு முடியல உங்களால். இதில் வந்து பூக்கள் வரல, என்னன்னு தெரியலங்க. போர்ட்டுலேக்கால நல்லா வந்து பூத்து குலுங்கும். அது ஆவணியில் தான் வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால 1 2 பறிச்சிக்கிறேங்க. இது ரோஸ் கலர், பிங்க் கலர். இது பாருங்க, இது வந்து ஆரஞ்சு.
ஆரஞ்சு, ஒயிட்டு, பிங்க்கு இவ்வளவு நான் இதில் பறிச்சிருக்கேன் இந்த போர்ட்டுலேக்கால. அப்புறம் சங்குப்பூ சீட் பறிக்கணும். சங்குப்பூ சீடு இருந்தால் பறிக்கலாம், இல்லைன்னா விட்டுடுவேன். காணும், இதில் சீசன் வரல இல்லைங்களா, ஆகியனால சங்குப்பூ சீடு கிடையாதுங்க. வாடாமல்லி சீடும் இப்போ கிடையாது, சீசன் கிடையாது. இனிமேல் தான் பூத்து குலுங்க, அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு நான் அனுப்பி விடுவேன். அப்புறம் இது என்ன கலர் தெரியல, ரோஸாக தான் இருக்கும். இதில் ஒன்று பறிச்சிக்கிறேன் நான். இதிலெல்லாம் இன்னும் பூக்கள் வரல. இதில் வந்து 5 கலருன்றது ஆரஞ்சு கலரு, ரோஸ் கலரு, ஒயிட் கலரு, எல்லோ கலரு, ரெட் கலர் பறிச்சிருக்கேன். 5 கலர் வந்துச்சா. இந்த பூக்கள் பறிக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.